ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி ஃபார் சிசாட் ப்ரிப்பரேஷன் எந்த புக் ப்ரிப்பேர் பண்ணலாம் சோர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது சிசாட் பேப்பர் 2 அரிஹன் பப்ளிகேஷன். இது புக்கோட ரிவ்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது அமேசான்லையும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் சிசாட் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு தான் படிக்கணும், இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இது முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த அகாடமி வேணால் ஃபாலோ பண்ணலாம், எந்த புக் வேணால் ஃபாலோ பண்ணலாம். பட் சிசாட் படிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த அகாடமி தான் படிக்கணும், இந்த புக் தான் படிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது கொடுத்துருக்க சிலபஸ், காம்ப்ரிஹென்ஷன், பேசிக் நியூமரசி, மென்டல் எபிலிட்டி அப்படின்னு யூபிஎஸ்சியோட சிசாட் சிலபஸை முழுமையாக படிக்கணும். ஓகே, சிலபஸை படித்து முடிச்சுட்டு பிவைக்யூ, அதாவது நீங்கள் பிகினராக இருந்தாலும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை கம்ப்ளீட் படிச்சிட்டோமா, படிச்சுட்டு பிவைக்யூ எடுக்கணும். ஓகே, இந்த பிவைக்யூவில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இது யூபிஎஸ்சியோட சிலபஸ் இல்லையா, இதில் காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளோ கேட்டிருக்காங்க, மென்டல் எபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ரீசனிங் எவ்வளோ இருக்குன்னு ஒரு டாப்பிக்கும் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ரைட், அது மட்டும் இல்லை, இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 80 கேள்வி நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணுங்க. அது தெரியுது தெரியல, ஆன்சர் வருது வரல, அதெல்லாம் செகண்டரி. ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, ஐயோ கஷ்டம் வேணாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். மேக்ஸ் இருக்குது, அது கஷ்டம், ஃபாலோ பண்ண வேணாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த பிஓக்கியில் முழுமையாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துடணும். ஓகே, சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், எதெல்லாம் ஈஸியாக வருது அப்படின்னு பார்த்தாச்சா, அடுத்தது இந்த இடத்துல டாபிக் வைஸாக படிக்கணும். நம்பர் சிஸ்டம், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பேசிக் கான்செப்ட் என்ன, இப்போ டைம் அண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா என்ன, எப்படி சால்வ் பண்ண முடியும், டைஸ் இருக்குது அப்படின்னா என்ன, கோடிங் இருக்குது அப்படின்னா என்னன்றதை ஒரு டாப்பிக்கும் அந்த கான்செப்டை முழுமையாக நீங்கள் படிச்சிடணும். ஓகே, அதை படித்து முடிச்சுட்டு அண்ட் அகெயின் திரும்ப நீங்கள் சிசாட்டை ப்ராப்பராக பிவைக்கு எடுத்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு சிசாட் ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே, சிசாட்டில் இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட சோர்ஸ் தான் வந்தாச்சு. இந்த புக் என்னென்னா, இங்கே டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க, ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாபிக் வைஸாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பிவைக்கு நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் நிறைய யூடியூப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதுமான விஷயமா இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஷின்ஸு கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், இது ரிவ்யூலாம் கிடையாதுங்க. இது நான் ஃபாலோ பண்ணுற புக்கு நல்லா இருக்குது ஃபார் சிசாட் பப்ளிகேஷனுக்கு. என்னென்னா ஜஸ்ட் பிவைக்கு சால்வ் பண்ணி பார்த்துட்டு டாபிக் வைஸாக லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண பெட்டராக வந்திருக்கும். ஸோ ஒரு புக் போதும், எந்த அகாடமினாலும் பரவாயில்ல, ஒரு புக் போதும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். யூபிஎஸ்சிக்கு மேட்டர் ஓவர். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் 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 மட்டும்தான். மேக்ஸில் புளியாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.